உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நான் கொடுத்துட்டேன்ற உங்களுக்கு சொல்றாரு. உங்க எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் இனிமேல் கொடுக்க போறதில்ல, கொடுத்துட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஆறாவாரி ஷவுட் பண்ணு. உனக்கு கிடைக்க போறதுக்கு இப்ப நாங்க இன்னைக்கு என்னமா செய்யணும், அடுத்த மாசம் தேவையா, ஓ நன்றிலாம் சொல்லல பாருங்க. இது வந்து எப்படி தெரியுமா, நன்றி ஆண்டவரையும் நன்றி செலுத்துக்கிறேன், ஆண்டவர் கொடுக்க போறது துதி செலுத்துக்கிறேன், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்புறம் இல்ல, இவர் என்ன சொன்னாரு, ஷவுட் பண்ணுனாரு, கத்து. ஐயே ஆண்டவர் என்ன ஆண்டவர், ஐயோ பரிசுத்த குலைச்சல் ஆகுறீங்க ஆண்டவர், நான் ஸ்தோத்திரம் இல்ல கத்துறா, வாயதார கத்து. எப்படி கத்துரு, ஓன்னு கத்துறா, எல்லாம் கத்து. உனக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து கத்து. நீங்க கத்தாட்டி அது கத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம கத்த ஆரம்பிச்சிடணும். நம்ம ஷவுட் பண்ணாட்டி தரித்திரம் நம்மளை பார்த்து ஷவுட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷவுட் பண்ணாட்டி நோய் நம்மளை பார்த்து ஷவுட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷவுட் பண்ண ஆரம்பிச்சு நாயை பார்த்த குலைச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி நின்று ஒரு முறையில அப்படின்னு ஓடிடும். இன்னைக்கு எங்க நம்ம வாழ்க்கையில ஷவுட் பண்ற பக்கம் நம்ம ஷவுட் பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா ஆர்ப்பரினா செலிப்ரேஷன் பண்ணுப்பான்ட்டாரு. ஏங்க செலிப்ரேட் பண்ணா, நான் உனக்கு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணாதீங்க, கொடுத்ததுக்காக உட்காந்து போராடி கண்ணீர் விட்டுட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே இது எரிகோவை நாங்கள் கடந்து போக வேணாம். ஏன் கொடுத்துட்டேன். 40 நாள் உபவாசம் இருக்கணுமா நான் போறதுக்கு? நான் வந்து இத்தனை மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணணுமா? இல்லை நான் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுமா? இல்லை, நீ செலிப்ரேட் பண்ணு. ஏன்னா நீ வாங்கிட்ட, உன் கையில் பார், உன் கையில் கொடுத்துட்டேன்றாரு. உன் கையில கொடுத்துட்டேன்யா. அப்ப பாருங்க, பாக்குறாரு ஜோசுவா, எங்கயா எரிகோ மதில் அவர் கையில இருக்குது, எரிகோ அவர் கையில இருக்குது பாரு, உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்றாரு. நான் சொல்லட்டுமா, உங்களுக்குரியது உங்க கையில தான் இருக்குது. அந்த வசனத்தை எடுத்து படிங்களேன். யோசுவால 6ஆவது அதிகாரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, கொடுத்துட்டேயா, உன் கையில நான் கொடுத்துட்டேன். பார், பார்க்க சொல்றாரு, உன் கையில தான் இருக்குது. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே உங்க கையை நான் பார்க்கிறேன், ஆண்டவரே உங்க கையை பார்க்கிறேன், ஆண்டவரே ஆட்டிய போட்டு உன் கையில பாடுறேன். கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, என் கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கையில இருந்து உன் கைக்கு வந்துருச்சு எப்பயோ. அப்புறம் பார்த்து அங்க பாக்குறது நம்ம கையை பார்க்கறது இல்லை. ஆண்டவரே உங்க கரத்தில் இருந்து ஏதாவது கொடுக்க மாட்டீரா? நான் 40 நாள் இருந்து கதறி அழுது கொண்டு இருக்கிறேன். கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஏய் என் காது ஒன்றும் மந்தமாகல. ஏசாயால சொல்லுவாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகல, கேட்க கூடாதபடிக்கு என் காது செவிடு இல்லை, என் காது ஒன்றும் செவிடு இல்லைன்றார் ஆண்டவர். இங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. காது இருக்கு அவருக்கு, கண்ணு இருக்கு, கை இருக்கு. கை உனக்கு குறுகி போல, உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு, உனக்கு அற்புதம் செய்யாதபடிக்கு, உனக்கு அது அதிசயம் செய்யாதபடிக்கு, உன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க கூடாதபடி என் கை உனக்கு குறுகி போல. ஷார்ட்டா, இங்கிலீஷ்ல பார்த்தா டூ ஷார்ட் ஆகலையா, ரொம்ப சின்னதாகல. அவர் கை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஓங்கி இப்படி வருது. எவனா வந்தா ஒரே அடி தான், ஓங்கிய போய் இப்படியே தான் வந்துருக்கிறாரு. ஏன்னா இங்கிருந்து தூக்கி அடிக்கிறதுனா நேரம் ஆகும் பாருங்க. ஆண்டவர் எவனா வந்தீங்கன்னா ஒரு இப்படி தான் வருவார் பின்னாடி, ஒரே அடி தான் பாருங்க, க்ளோஸ். முன்னாடி நிற்கிறது எல்லாம்
அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் கையில் ஒப்பு கொடுத்து, உன் கையில கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன செய்யணும்? கையில இருக்கிறதுக்கு நான் உங்களை கேட்கிறேன், கையில் இருக்கிற 5000 ரூபாய் பணம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு ஒரு 5000 பணத்தை கொடுங்க கேட்பீங்க? யாரும் கேட்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு உபவாசம் போடுவீங்க, அதுக்காக வேற எதுக்காவது போடுவீங்க. தேசத்துக்காக போடலாம், இல்லை வேற ஒரு காரியத்துக்காக போடலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கே கேட்டுட்டு இருப்பீங்களா யார்ட்டையாச்சும்? உங்ககிட்ட நீங்க இருக்கிற உங்களுக்கும் கொடுத்தாச்சு ஒரு வீடு, அதை போய் கேட்டுட்டு இருப்பீங்களா? அது உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒரு லேண்டு கொடுத்தாச்சு, அது உங்களுக்கு, அதை போய் திரும்பி கேட்டுட்டு இருப்பீங்களா? பார்வம் கையில கொடுத்துட்டேன். கையில கொடுத்ததை பார்க்காம, பிரச்சனை என்னன்னா கையில இருக்குதுன்னு பார்க்கறது கிடையாது. அது என் கையில தான் இருக்குது, என் கையில தான் இருக்கா, ஐயோ நான் அவன் கையில இருக்குன்னு நினைச்சிட்டேன். இல்லப்பா, உன் கையில கொடுத்துட்டேன், உன் கையில இருக்குது. குடும்ப ஆண்டவரே கொடுங்க 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 கொடுங்கன்னா நல்லா கொடுப்பாரு. பார்த்துக்கோங்க, பாரு கையை பாரு, எங்கத்த கொடுக்கறது, கொடுத்தத எல்லாத்தையும் வச்சிருக்கிறல்ல, அப்புறமேட்டும் கொடுங்க கொடுங்கன்னு. அங்க பாருங்க, 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, கிடைச்சத எல்லாமே என்னமா செய்வாங்க? கிடைச்சிருச்சுன்னா ஒரு நன்றி, ஒரு ஸ்தோத்திர பண்டிகை ஏதாவது சொல்லுவாங்களே, கிடைச்சிருச்சுன்னா ஒரு பர்த்டே வந்துருச்சுன்னா ஒரு செலிப்ரேஷன். அப்போ நான் ஒரு இத்தனை வயசு வந்துருச்சு, ஒரு செலிப்ரேஷன் கிடைச்சிருச்சுன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். எஸ் ஆண்டவரே, நீங்க எங்க ஊழியத்துக்கு தேவையான பில்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஓ ஆண்டவரே, எங்க தேவைகள் எல்லாம் நீங்க சந்திச்சிட்டீங்க. எங்க ஊழியத்தின் தேவைகளை, என் குடும்பத்தின் தேவைகளை, என் பிள்ளைகளின் தேவை எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிட்டீங்க. ஓ எப்படி வேணா கத்தலாம், எப்படி வேணா கத்தலாம். ஏன்னா ஷவுட் பண்ணுங்கன்ட்டாரு. நல்லா ஜாலியா கொடுத்துட்டீங்க, நீங்க கொடுத்துட்டீங்க. ஓ ஜாலி, ஹல்லேலூயா. கத்தன கத்துலயே விழுந்துருச்சு எரியோ. கத்தன கத்துல கொலாப்ஸ் ஆயிடுச்சான். கொலாப்ஸ் ஆகி அது விழுந்தது. ஆண்டவர் கத்த சொல்றப்ப கத்திருந்து பாருங்க. இங்க கத்தனோம்ல, என்ட்ரு ஆயிட்டோம், ஏறி போறோம். அல்லேலூயா, என்ட்ரு ஆயிட்டோம். இனி அழுக ஒப்பாரிலாம் கிடையாது. பார்த்துக்கோங்க, அழுகலாம் இல்லை, ஆர்ப்பரிக்க போறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலை ஏஞ்சி கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் அவர் செய்ய போறதெல்லாம் செஞ்சு ப்ரிப்பேர்டா வச்சுட்டாரு, நமக்கு எல்லாம் ஆயத்தமா ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதை ஆர்ப்பரிச்சு ஆர்ப்பரிச்சு சுதந்திரிக்கணும். அழுது இல்லை, ஆண்டவரே எனக்கு கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அவனுக்கு கொடுக்குறீங்க இவனுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டா. அழுகையில வரதில்லைங்க ஆசீர்வாதம், ஆர்ப்பரிப்புல வர்றது. ஆர்ப்பரிக்கணும், ஆர்ப்பரிக்கணும், கத்தணும். கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவ உலகம் ஆண்டவர் கொடுத்ததை பார்க்க மாட்டேங்குது. கொடுத்தது கையில இருக்குது, ஆண்டவர் கையில கொடுத்துட்டேன்றாரு. அதான் அதை பார்க்கல, ஆண்டவரை பார்த்துட்டு கொடுக்க மாட்டீங்களா, கொடுக்க மாட்டீங்களா. ஏன்னா என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார். யாரோட ஜனம்? கர்த்தரோட ஜனத்துக்கு சங்காரம் எப்படிங்க வரும்? எங்க நான் ஆண்டவரோட ஜனத்துக்கு எப்படிங்க சங்காரம் வரனா? சத்தியத்தை குறித்த அறிவு இல்லை, ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை. இங்க போனாங்க, சுதந்திரித்தார்கள். இப்பதான் மெசேஜுக்குள்ள வரணும். நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜனம் மோசே இருக்கிறப்ப இந்த ஜனம் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்னு இருக்கு. இதைதான் நான் பேச வந்தேன். ஆனா ஆண்டவர் இங்க வந்து என்னை மாத்திட்டாரு. இங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு ஒன்று இருக்கு பாருங்க, கேட்க கூடாதுன்னு ஒன்று இருக்கு. இந்த ஜனம் என்ன பண்ணாங்களாம், அந்த ஜனத்துக்கு வந்து ஒரு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை. உங்க பிள்ளைங்க வந்து, அம்மா என்ன சொல்லுவாங்க, வச்சா சிஸ்டர் டேவிட் ஏதாவது சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதா இருந்தா, அம்மா எனக்கு அது சமைச்சு கொடுமா, சிஸ்டர் அது செஞ்சு கொடுமா, எனக்கு ஆசையா இருக்குமா, அப்படிதானே கேட்பாங்க. உங்க குழந்தை வெளியே போய் உங்க வீட்டு வாசப்படியில நின்று ஓன்னு அழுது, யார் எங்களுக்கு இறைச்சி கொடுப்பார்கள் அப்படின்னு அழுதா, உங்களுக்கு கோபம் வருமா வராதா?
ஒரு ஸ்டிக்க தலையில நறுக்குன்னு ஒரு கொட்டை கொட்டி காதை பிடிச்சி இழுத்துட்டு வர மாட்டீங்க? அதை தான் அந்த ஜனம் பண்ணுச்சு. அசிங்கப்படுத்துறீங்க. எவ்வளவு ஏண்டா உனக்கு என்னன்னா KFC என்ன, பீஸா ஹட் என்ன, அஞ்சப்பர் என்ன, சீசல் என்ன, எத்தனை ஹோட்டலில் விதவிதமா உனக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்தேன். நீ என்னன்னா வீட்டு வாசப்படியில் உனக்காக செங்கடலை பிளந்தேன், எவ்வளோ அற்புதம் பண்ணேன், என்னென்ன செஞ்சேன், ஒரு இறைச்சிக்காக. அந்த ஜனம் பார்த்தா ரொம்ப இதாக இருந்தது. அங்கே பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? என்னங்க, என்னதான் ஆண்டவர் குறிச்ச அறிவு அந்த ஜனத்துக்கு இருந்துச்சு. எனக்கு யாருங்க சோறு போடுவா? ஐயா, எத்தனை கிலோமீட்டர் உன எத்தனை ராஜ்யங்களை அழிச்சு உனக்கு முன்னாடி நான் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சு எவ்வளோ செஞ்சிருக்கிறேன். இந்த ஜனம் என்னமா கேட்டிருக்கணும், மோசஸ் கிட்ட வந்து, மோசஸ், ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சார்ல, எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், கேட்டு எங்களுக்கு இறைச்சி ரெடி பண்ணுங்கன்னா. கண்டிப்பா அப்படிதானே கேட்டிருக்கணும். இவங்க என்னமா பண்ணாங்களா, கேட்கறதே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாரு கொடுப்பா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த மாதிரிலாம் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலுமே சொல்றேன், உண்மையாலுமே நம்ம ஆண்டவர் பொறுமையானவருங்க. ஏன்னா எவ்வளவு வெங்காயத்தை நினைச்சிருக்கிறாங்க பாருங்க, வெங்காயத்தை நினைச்சிருக்கிறாங்க, வெள்ளை பூண்டை நினைச்சிருக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறதாம். எப்படி இருக்குதா? அவங்க உள்ளம் வாடி போகிறதா. அவங்க சொல்றாங்க, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிறத பார்க்காம, எங்க இதெல்லாம் எங்கெங்க கிடைச்சது? முன்னாடி இவங்க மேல சொல்றாங்க, அதெல்லாம் சிறைச்சாலையில கிடைச்சதுங்க. இவங்க எங்கங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில இருந்தாங்கங்க, அடிமை நுகத்துல இருந்தாங்கங்க. சிறைச்சாலையை விட கொடுமையானதுங்க, அடிமைகளா இருந்தாங்கங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவங்க கூட அடிமை கிடையாது தெரியுமா? சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கூட அடிமைகள் கிடையாது. ஆனா சிறைச்சாலையை விட மோசமான இடம். அவங்க அகதியா அடிமையா இருந்தாங்க. அடிச்சு சாகடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை அவ்வளவு, யாருமே விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை இருந்தாங்க. அவங்க விட்ட பெருமூச்சு இந்த தெய்வம் கேட்டுச்சான். அவங்க பட்ட கஷ்டத்தை இந்த தெய்வம் பார்த்துச்சான். நீங்க சொல்றா உங்களுடைய பெருமூச்சு எதையாவது பார்த்து இது கிடைச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதை பார்ப்பாரு நம்ம தெய்வம். தெரியும் எதுக்காவது இந்த உங்க இருதயம் ஏங்குதுல, ஆசைப்படுதுல, அது அவருக்கு தெரியும். ஏன்னா ஏய், நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நீ ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே உன் ஆசை என்னன்னு எனக்கு தெரியும். நீ வாய் விட்டு கேட்கும் போது அவருக்கு தெரியும். உன் இருதயத்துல தோன்றதுக்கு முன்னாடியே தெரியும். அதெல்லாம் அது முன்னாடியே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்றாரு ஜீசஸ். யோவான்ல பாக்குறோம். நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு, என் பிள்ளைக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ரெடி பண்ணுகிற தெய்வம். இவங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பழச சிறைச்சாலையில் இருந்த சாப்பாடை நினைச்சாங்க. எவ்வளவு மோசமான எண்ணம். யாராவது சிறைச்சாலையில அடிமைதான சாப்பாடை நினைச்சு ஏங்குவாங்களா? அந்த சாப்பாடு அது கிடைச்சதும் கம்மியா கிடைச்சது. பின்னாடி போய் நம்ம படிச்சோம்னா தெரியும். நேரம், வேலை செஞ்ச நேரம் அதிகம், சாப்பிட்றது கூட நேரம் இல்லாம, அந்த கதிரை பொறுக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடின நாட்கள். ஆனா அதை மறந்துட்டாங்க. இங்க பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது. என்ன பண்ணாங்களாம்? கூடார வாசல்ல நின்று அழுகுறாங்களாம். நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப யோசிச்சு பாருங்க. நீங்க தான் மோசஸ், நீங்க வந்து நிக்கிறீங்க, அந்த ஜனம் அவங்க வீட்டு வாசப்பல்ல நின்று
ஓன்னு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அழுகுறாங்க. என்னன்னா எங்களுக்கு இறைச்சி சாப்பிட இல்லைன்னு ரோட்டில். நான் எவ்வளவு அசிங்கம், மோசஸுக்கும் அசிங்கம். ஆண்டவர் கூட்டிட்டு வந்த ஆண்டவருக்கு எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். அவருடைய வல்லமையை எவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டாங்க இவங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நம்புவதற்கு இந்த வேதமும் இருக்கிறது. இந்த வேதம் மாத்திரமல்ல, இது வரைக்கும் அவர் நம்மளை பர்சனலா நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்ல. ஒவ்வொருத்தவங்களையும் பர்சனல் நடத்தி கொண்டார். எத்தனை செங்கடல் நீங்க தாண்டி வந்தீங்க. வேதத்துல ஒரு செங்கடல், நீங்க தாண்டின செங்கடல் எத்தனை செங்கடல், எத்தனை யோர்தானை நீங்க தாண்டி வந்தீங்க. உங்களுக்கு முன்னாடி எத்தனை ராஜ்யங்களை அழித்தார், எவ்வளவு விடுதலை நமக்கு கொடுத்தாரு, நமக்கு எந்த அளவுக்கு மீட்டு கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்கிறார். இப்ப நம்ம கானான் தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்ல. நமக்கு ஒரு தேவை வரும்போது இந்த மாதிரி அழுதிடக்கூடாது. இதுதான் இதுக்கு முன்னாடி சொன்ன, அழக்கூடாதுன்னு. தேவைகளுக்காக அழுகிற கூட்டம் இல்லை. நம்ம அதை நினைச்சு அழுதாங்களாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஜனங்களை நோக்கி 18வது வசனம், நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்க எகிப்தில நல்லா இருந்தாங்களாம். யாரு காப்பாத்துவான்ற டைம் போய் இந்த எண்ணங்கள் பாருங்க, நம்மளுடைய இருதயம் மாறிடக்கூடாது. நாட்கள் ஆச்சு, ஜனனுடைய இருதயம் மாறிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு ஒரு தேவை, இப்ப இந்த தேவையை பார்த்து இருதயம் மாறிடக்கூடாது. தேவைகள், நான் சொல்றேன், பூமி அழிகிற வரைக்கும் தேவைகள் இருக்கதான் செய்யும். நீங்க இந்த பூமியில கடைசியா கண்ணை மூடுவீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஒரு தேவை இருந்துட்டு தான் இருக்கும். தேவைகள் இன்னைக்கு மாற போறதே கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு தேவையை ஆண்டவர் முடிப்பாரு, நாளைக்கு பிறந்தா நாளைக்கு தேவை அவர் டீல் பண்ணிக்குவாரு. அந்தந்த நாளுக்குரிய பாடு போதுன்ட்டாரு. நாளானிக்கு வந்தா உனக்கு ஒரு தரிசனம் பெருசா கொடுப்பாரு, அதுக்கு தேவையை அவர் சந்திச்சுக்குவாரு. நாளானிக்கு ஒரு 5 கோடி ப்ராஜெக்ட் கொடுத்தாருன்னா அந்த 5 கோடி அவர் சந்திச்சுக்குவாரு. அடுத்த வாரம் ஒரு 10 கோடி ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை அவர் சந்திச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று வரும். நிறைய விஷயங்கள் தேவையாக தான் இருக்கும். தேவைகள்லாம் என்னைக்கும் நீங்க அம்பானி எடுத்துக்கோங்க, பில்கேட்ஸ், யார் வேணா பெரிய கோடீஸ்வரன் எடுத்துக்கோங்க, அவனும் ஒரு தேவையில தான் இருப்பான். தேவைகள் என்னைக்கும் இதாக போறதே கிடையாது. அவன் பணத்தில் இல்லைன்னா அவன் குடும்பத்தில் தேவை இருக்கும், குடும்பத்தில் இல்லைன்னா அவன் தொழிலில் தேவை இருக்கும். அதை வாங்கலாமா, இதை பண்ணலாமா, அதை யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவைகள் மாற போடுவதில்லை. ஆனால் அந்த தேவைகள் நம்ம இருதயத்தை மாற்றாம பார்த்துக்கணும். நம்ம இருதயம் மாறிடக்கூடாது. இந்த ஜனத்தோட இருதயம் மாறிச்சு. சும்மா தேவைக்கு ஏற்ற மாதிரி, டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டு இருக்கக்கூடாது. இருமனம் உள்ளவன் மாதிரி, இன்னைக்கு ஒரு பீட்ரு, நாளைக்கு ஒரு பீட்ரு, திங்கக்கிழமை ஒரு பீட்ரு, செவ்வாய்க்கிழமை பார்த்தா வேற பீட்ரு, புதன்கிழமை வேற பீட்ரு, வியாழக்கிழமை இன்னொரு பீட்ரு. 7 நாளைக்கு 7 பீட்ரு வாழக்கூடாது. உள்ளுக்குள்ள கிறிஸ்து வாழணும், இயேசு கிறிஸ்து வாழணும். நம்ம வாழக்கூடாது. நமக்குள்ள அவர் தான் வாழ்றாரு. இங்க பாருங்க, அவங்க இருதயத்தை மட்டும், தேவைகளை பொறுத்து இருதயத்தை மாத்திக்காதீங்க. அவர் சொன்னார், இறைச்சி நான் கொடுக்குறேன், நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். பாருங்க. அப்புறம் பார்ப்போம், அவரு இந்த பக்கம் வழி பிரயாணம், 1 நாள் வழி பிரயாணம்னா மினிமம் 40 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு சரௌண்டிங் 80 கிலோமீட்டர்ஸுக்கு 2 முழம் ஹைட்டுக்கு காடைகளை குமிச்சிட்டாரு. இதை சொல்லும் போது மோசேவாலே நம்ப முடியலைங்க. பாருங்களேன், அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். சமுத்திரத்திலிருந்து மச்சங்கள் எல்லாம் சேர்த்தாலும் போதுமா? ஆடுமா எல்லாத்தையும் சேர்த்தா பத்துமா? மோசேக்கே டவுட் வந்துருச்சு. என்னம்மா, மிராக்கல்ஸை கூட நீங்க சில பேர் நம்புவாங்க, ஆனா என் தேவை சந்திக்கப்படுமா பிரதர்?
சாப்பாடு கிடைக்குமா பிரதர்? ஒரு மாத தேவை சந்திக்கப்படுமா? ஆண்டு சொன்னார் 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, ஒரு மாசம் வரைக்கும் கொடுக்குறேன். உங்க மாச தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். மாச தேவைகள், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், 2 அகலம் ஹைட்டுக்கு, 2 மூலம் ஹைட்டுக்கு வந்து நிற்கும். உங்களுக்கு மிகுதியா இருக்கும். அங்க பாருங்க, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? அல்லேலூயா, கிளாப் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க கை குறுகவில்லை. ஆண்டவர் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, ஒரே போடுதான். என் கை குறுகி இருக்காடா? எனக்கு வேற மாதிரி தோணுச்சு. என் கை என்ன ஊனமாடா இருக்கு? என் கை ஊனமா? உன்னை காப்பாற்ற கூடாதபடிக்கு என் கை அவங்க தானே சொன்னாங்க, பலத்த கரத்தை கொண்டு ஓங்கிய புயத்தை கொண்டு அவர் எங்களை நடத்தி கொண்டு வந்தாருன்னு. ஏன் இங்க மாறிச்சு? இருதயம் மாறிச்சு, உங்க சிந்தனை மாறிடும், எல்லாம் மாறிடும். அதான் கேட்டாரு, என் கை குறுகிடுச்சா? என் கை சின்னதா இருக்கா? இங்க பாருங்க, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். நான் சொல்றேன், நம்ம பார்க்க போறோங்க. அவருடைய கரத்தின் வல்லமையை நம்ம பார்க்க போறோம். அவர் நமக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். அவருடைய கரத்தை பார்ப்பாரு. நம்ம வாழ்க்கையில எந்த பகுதிகளிலேயும் அவர் கரம் குறுகி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவர் ஓங்கிய புயம் கொண்டும் பலத்த கரம் கொண்டும் நம்ம நடத்துறத பார்க்க போறோம். அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவாரு. புதிய அட்மாஸ்பியருக்குள்ள போறோம். புதிய அட்மாஸ்பியர், நியூ ரெல்ம்குள்ள போறோம். இந்த ஜனத்துக்கெல்லாம் கானான் தேசத்துக்குள்ள போனவனா அடாடாடாடாடாடா துள்ளி குதிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே போய் விளையாண்டுருக்குங்க, பூவை பறிச்சிருக்குங்க, பழங்களை சாப்பிட்டுருக்குங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தது வனாந்தரம்ல. ஆண்டவர் என்ன போல அந்த மாதிரி ஒரு ரெல்ம்குள்ள கொண்டு போறாரு. அங்க பாருங்க, கடைசியா 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, எங்க கேட்டாரு? சமுத்திரத்தின் மச்சங்களை தானே கேட்டாரு. சமுத்திரத்திலிருந்து மச்சத்திலடா, சமுத்திரத்திலிருந்து காடைகள். காடை எங்க இருக்கு? காட்டுல இருக்கும். காடை இருக்கிறது காடு. இவர் என்ன பண்றாரு? சமுத்திரத்திலிருந்து கொண்டு வராரு. காடை எப்படிங்க சமுத்திரத்துல போச்சு? என்னங்க இது ஒத்தே வரலீங்க. நீங்க காட்டுல இருந்த கூட அங்க சுத்திட்டு இருந்த காடையை கொண்டு வரலான்னு பார்த்தா இவர் சமுத்திரத்துல இருந்து கொண்டு வராருங்க. கடல்ல இருந்து கொண்டு வராரு காடைகள். எங்க பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பாராத காரியங்கள் வரப்போகுது. ஆனா இப்ப இதுல எப்படிப்பா வந்துச்சு? உங்களுக்கு அதுதான் டவுட்டா இருக்கும். உங்களுடைய கேள்வி என்னன்னா, வந்துச்சுங்க, சரி நடந்துச்சுங்க, சரி அது எங்க அங்கிருந்து எப்படிங்க வந்துச்சு? எப்படிங்க அங்கிருந்து வந்துச்சு? ஒரே குழப்பம். அந்த கூடனுக்கு கண்ணு தெரிஞ்ச உடனே அவங்களாம் கேட்டாங்களா, உன் கண்ணு எப்படி தெரிஞ்சது? உனக்கு எப்படி நடந்துச்சு? அவர் என்ன செஞ்சாரு? என்ன பண்ணாரு? திரும்ப திரும்ப கேட்டாங்க. 4 வாட்டி கேட்டிருப்பாங்க. புரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி உங்களை கேட்பாங்க, எப்பா உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? என்னையா உங்க லைஃப் வேற மாதிரி இருக்குது? நீ ஏதாவது புதுசா பிசினஸ் பண்றியா? இல்ல பணம் வேற எங்கேயாவது கொட்டுதா? ஏன் வாழ்க்கை மாறிடுச்சு? என்னமோ இருக்குது. உங்களை கூப்பிட்டு 4 வாட்டி கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம், இயேசு அந்த கூடன் சொன்ன மாதிரி, அவர் என் கண்ணில் சேற்றை உண்டு பண்ணி கண்ணில் பூசினார், கழுவு என்று சொன்னார், கழுவினேன், நான் காண்கிறேன். அவ்வளவுதான். அவர் சொன்னதை செஞ்சிடணும். அதை தான் ஏன் சொன்னேன், வேற எதுவும் செய்யல. அவர் சொன்னதை செஞ்சேன். அவர் சொன்னதை செஞ்சா உலகமே உங்களை பார்க்கும். என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, இவளுக்கு என்ன ஆச்சு, என்னமோ மாறி இருக்குதே அப்படின்னு பார்க்கும். இங்க பாருங்க, பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. நானா சொல்றேன், இந்த ஜனம் ஒழுங்கா கேட்டிருந்தாலே இது கிடைச்சிருக்கும்ல. எதுக்கு வாசப்படியில் போய் நின்று அழுது கேட்கணும்? எனக்கு ஆசை இறைச்சி, ஏங்க என்னென்னமோ கொடுத்து ஒரு இறைச்சியை கொடுக்காம போயிடுவாரா? இது ஒரு சீப்பா இல்ல? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா.
இன்றைய தேவையை பார்க்காதீங்க, நாளைய தேவையை பார்க்காதீங்க. இன்னும் உங்களுக்கு பூமியில் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க, அது எல்லா தேவை. 3 வேளை சாப்பாடுலேருந்து, போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து, உங்களுக்கு உடுத்தி கொள்ள போகிற அடுத்த வருஷம் நீங்கள் உடுத்தி கொள்ள போகிற ட்ரெஸ்ஸை இன்றைக்கி ஒருத்தவங்க தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அடுத்த வருஷம் சாப்பிட போகிற அரிசி இன்றைக்கி ஒருத்தவங்க விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருங்க? எதுக்காக விதைக்கிறாங்க? உங்களுக்காக. நீங்கள் பூமியை படைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் இந்த பூமியை படைச்சிக்கல? அப்போ பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்க சொன்னீங்கல்ல. அப்போ இந்த பூமியை படைக்கும் போது இந்த பீட்டருக்காக ஒரு லேண்டு படைச்சிருப்பீங்களே, அது இருக்குது, அது ஸ்தோத்திரம். இந்த படைக்கும் போது எனக்கு நீங்கள் சேர்த்தானே படைச்சிருப்பீங்க. எனக்கு உங்கள் புள்ள நான், உங்கள் புள்ள நான். இந்த பூமியை படைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு லேண்டை சேர்த்து படைச்சிருக்கிறாருங்க. உங்களுடைய பகுதின்னு ஒன்று இருக்குங்க, அதையும் சேர்த்து தான் படைச்சிருக்கிறாரு. படைக்கும் போது இல்லைல்ல இது பிரதாப்புக்கு வேணாம், பிராங்கோக்கு வேணான்னு சொல்லிலாம் வைக்கல. அதை படைக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, பூமி உருவாக்குறதுக்கு முன்னையே உன்னை தெரிஞ்சிட்டேன்னா, உங்களை தெரிஞ்சிட்டு உன்னை போய் உருவாக்கும் போது உங்களுக்கு நாங்கள் ஒன்று உருவாக்காமலே இருந்திருப்பாரு. உங்க டெரிட்டரின்னு ஒன்று இருக்கு தெரியும் அவருக்கு, அதை குறிச்சு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு படைக்கும் போது அது சேர்த்து தான் படைச்சு வச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனத்திட்ட சொல்லுவாரு, நீங்க போற தேசத்துல இரும்பை வெட்டி எடுப்பீங்க, செம்பை வெட்டி எடுப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க போற இடத்துல தங்கத்தை வெட்டி எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் கொடுப்பாரு. தங்கம் எல்லா கோமேதகத்தை வெட்டி எடுப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. மேல பால் தேனெல்லாம் ஓடுதுங்க, அடியில நாங்க பூமிக்கு அடியில செம்பு வச்சிருந்தாராம், இரும்பு வச்சிருந்தாராம். எஸ், நம்ம போற இடத்துல உங்களுக்கு பொக்கிஷங்கள், புதையர்கள்லாம் அடியில இருக்கும் பாருங்க, நோண்டி எடுப்பீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க, உங்களை தாங்க வேண்டியவங்களை ஆயத்தமா வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அச்சடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கவர்மெண்ட் அச்சடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்காக அச்சடிக்குது? உங்களுக்காக தாங்க அச்சடிக்குது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்க இருந்தீங்க. நீர் பேச வேண்டியதை பேசுனீங்க. உங்க வார்த்தை வந்துச்சு. உங்க வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். மிக விரைவில் எல்லாருடைய தலைகள் உயர்த்தப்படுகிறது. மொர்தெகாயுடைய தலை உயர்த்தப்பட்டது போல, மொர்தெகாய் என்னைக்கோ உயர்த்தப்பட்டிருக்கணும். மொர்தெகாய் வாசல்லையே உட்கார்ந்து இருந்தியா? கவலைப்படாத மொர்தெகாய், கவலைப்படாத மொர்தெகாய். நீ ராஜாவுக்கு அடுத்தவனாய் வர வேண்டும் என்பதற்காய் வாசலிலே உட்கார வைக்கப்பட்டு கொண்டிருந்தாய். உன்னை வாசல்லே நான் உட்கார வைத்து விட மாட்டேன் மொர்தெகாய். என் நாமத்திற்கு நீ பக்தி வைராக்கியம் காட்டினவன் அல்லவா? உன்னை வாசல்ல உட்கார வைப்பேன்னு நினைச்சிட்டியா? உன்னை சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் நானு. நீ வாசல்ல உட்கார்ந்த நேரம் முடிஞ்சிடுச்சு மொர்தெகாய். ரதங்கள் வரும் மொர்தெகாய். உன்னை ரதத்தின் ராஜாவின் ரதத்துல ஏத்துவாங்க மொர்தெகாய். உன்னை ஊரா சுத்தி காட்டுவாங்க மொர்தெகாய். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படும். ராஜா வஸ்திரத்தால உடுத்துவாங்க மொர்தெகாய். தெண்டனிட்டு பழியுங்கள் சொல்லுவாங்க மொர்தெகாய். ஜனங்கள் எல்லாரும் அந்த மொர்தெகாய் முன்னாடி பணிந்தார்களா? ஒரு தேவனுக்காய், தேவனுடைய வார்த்தைக்காய் நின்ன மனுஷனுக்கு முன்பாக எல்லாமே அடிபணியும். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் வாழ்க்கை வாசல்ல இருந்து சிங்காசனத்துக்கு நேரா போறப்போ, அதான் சொன்ன சடன் அப்படி இருக்கும் உயர்வு. ஒரே நாள் இரவு வாசல்ல இருந்தாங்க, அடுத்த நாள் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. என்னங்க இது? 120 நாடுகளுக்கு 2வது தலைவனாக மாறினார். கற்பனை கூட செய்ய முடியல. கற்பனை அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா? சூழ்நிலை டோட்டலா அழிய போறோன்ற சூழ்நிலைங்க. சூழ்நிலை எல்லா யூதர்களும் சாக போறாங்கன்ற சூழ்நிலைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே தான் உயிரையே காப்பாத்திக்க முடியாது, மற்றவங்க உயிரையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தவன் வாசப்படியில, அந்த அரண்மனையின் வாசப்படியில உட்கார்ந்தவன் அந்த அரண்மனையின் சிங்காசனத்தில் உட்காருகிறான் என்றால், இதுதான் கர்த்தரின் பராக்கிரமம், இதுதான் கர்த்தருடைய அன்பு, இதுதான் கர்த்தருடைய வல்லமை.
அவர் நேசத்தை இப்படிதான் காட்டுகிறார். யாரையும் வாசல்லையே உட்கார வச்சு வாழ்க்கையை முடிச்சிட மாட்டாருங்க நம்ம தெய்வம். ஒரு காலம் இருந்துச்சு வாசல்ல உட்காந்து, கடைசி வரைக்கும் வாசல்ல உட்காந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? கடைசி வரைக்கும் வாசல்லையே வாழ்க்கை போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? இல்ல 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 இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, செல்லம் உன்னை வாசல்லையே உட்கார வச்சிட மாட்டேன் செல்லம். என் செல்லம், உன்னை சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பாப்பண்டா. உன்னை சிங்காசனத்துல வச்சு அழகு பாப்பண்டி செல்லம். உன்னை சிங்காசனத்துல உட்கார வைப்பேன், உன் தலையில கிரீடத்தை வைப்பேன், உன் கையில செங்கோலை கொடுப்பேன், உன்னை அழகு பாப்பேன், உன்னை நான் ரசிப்பேன், உன்னை நான் ரசிப்பேன். உன்னை உயர்த்தி நீ சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், நீ சிரிக்கிறத பார்த்து நான் சிரிப்பேன், உன் உயர்வை பார்த்து என் உள்ளம் மகிழும். இது கர்த்தரின் வார்த்தை, இது கர்த்தரின் வார்த்தை. கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, வார்த்தைகளுக்காய் நன்றி. எஸ் எஸ், உங்களை உயர்த்துவதற்கு ஒரு வைராக்கியமா இருக்கிறார், விட மாட்டேன்றாரு. யோசுவா முதிர் வயதுள்ளவன் ஆனான், ஆனாலும் அவன் சுதந்திரிக்க வேண்டியது லிஸ்ட் போட்டா எங்கேயோ போகுது. வயசானாலும் ஆசீர்வாதம் விடாதுங்க உங்களை, அழைப்பு விடாதுங்க உங்களை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி 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 நன்றி. நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிறது எதையுமே நாங்க அனுபவிக்காம போறது இல்லை, எல்லாத்தையும் நல்லா அனுபவிப்பாங்க. நீங்க எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை எங்களை பார்க்க வைக்கிறீங்க, கேட்க வைக்கிறீங்க, எங்க இருதயத்துல உணர வைக்கிறீங்க, அனுபவிக்க வைக்கிறீங்க, எங்களை கொள்ளையிட வைக்க போறீங்க, எங்களை என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க. நன்றி. வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முழு ஆராதனையில நீங்க இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தை வெளிப்பட்டதுக்காக நன்றி. இந்த பிரசன்னத்தோடு ஜனங்கள் போகட்டும். எஸ் எஸ், இந்த வார்த்தைகள் பலிக்க போகிறது, சில நாட்கள்ல பலிக்க போகிறது, சில நேரங்கள்ல கூட படிக்க போகிறது. இந்த நேரமே ஆரம்பிச்சாச்சு எல்லாம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.